வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு உருப்படியான ஒரு விஷயம் பண்ணலாம். மீல் மேக்கர் ஃப்ரை தான், வேறு எதுவும் இல்லை. இதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கடலை எண்ணெய் இல்லை ஏதாவது ஒரு எண்ணெய். நான் 2 எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விட்றேன். கடலை எண்ணெயும் கடுகு எண்ணெயும் சேர்த்து எனக்கு விட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்தால வெங்காயத்தை போட்டுடலாம். அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த பக்கம் நான் ரைஸ் வச்சுருக்கேன். இதுக்கு குழைய வச்ச ரைஸும் இந்த ஃப்ரையும் வச்சாப்பா நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, மிளகாத்த பொடி, கரம் மசால் பொடி இவ்வளவும் சேர்த்து நம்ம அதில் அப்படி போடுறோம். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் விட்டிங்கன்னா அந்த பொடி எல்லாமே நல்லா அடி பிடிக்காமல் கொஞ்ச நேரம் நல்லா வேகிற மாதிரி இருக்கும். நல்லா அந்த மசாலா தன்மைலாம் போன அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தால நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல் வரும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம மீல் மேக்கரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மீல் மேக்கர் நல்ல ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். மீல் மேக்கர்லேருந்து கொஞ்சம் எடுத்து விட்ருக்கோம். நல்லா தண்ணியில் போட்டு வெந்நியில் போட்டு நம்ம எடுத்துருக்குறோம் அதை. ஸோ அதனால் மீல் மேக்கர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மீல் மேக்கர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க நான் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெசிப்பியை மீல் மேக்கர் எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம். சுட சுட சாதம் இதோடு சேர்த்து நம்ம சாப்பிடுவோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உண்மையிலே ஒரு நல்ல ரெசிபி. இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இந்த பார்த்தீங்களா? ஸோ அருமையான ரைஸு. இது பருப்பு கூட்டு. பருப்பில் நம்ம கூட்டு பண்ணியிருந்தோம் நேற்று. ஸோ அந்த பருப்பு கூட்டு, இந்த பருப்பு கூட்டுக்கு இந்த ரைஸு, இந்த மீல் மேக்கர் இதை வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் நான் நல்ல நல்ல வீடியோவை உங்களுக்கு கொடுக்க முடியா எனக்கு செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.